இன்றைக்கி நம்மளோட ரெசிபீஸ் எல்லாத்தையுமே நம்ம டிசானோ ப்ராடக்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது டிசானோட ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஹோல் கிரெயின் ஓட்ஸ், பாதாம், முந்திரி, உலர் திராட்சை, அப்புறம் தேன் இப்போ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்ல வெயிட் லாஸ் ரெசிபி. இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேருங்க. இதில் ஒரு 2 பெரிய ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சியா சீட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதை நம்ம நைட் ரெடி பண்ணிக்கணும். அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுறணும். காலையில் தான் நம்ம இதை சாப்பிட போகிறோம். இதோ ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். நான் இங்கே 1 முந்திரி, 5 பாதாம், 10 உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸில் ஒரு 1/2 ஆப்பிளை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருங்க. அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா நட்ஸையும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் தேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த ஓவர் நைட் ஓட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம், அதனால உடம்புக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறது இல்லைங்க, வயிற்றில் ஏதாவது எரிச்சல் இருந்தால் கூட இது குணமாக்கிரும். அடுத்ததாக நம்ம ஹெல்த்தியான ஹோல் வீட் ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெட் சாஸ் பாஸ்தாவுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் கூட சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ரைஸ் குக்கர் இல்லைன்னா தாராளமாக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் சுட வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக சுட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா பெட்டர். தண்ணி சூடானதும் 1/2 கப் அளவுக்கு நம்ம பாஸ்தா சேர்க்க போகிறோம். நிறைய வகையான பாஸ்தா இருக்குது. ஒவ்வொன்றும் வேகிறதுக்கு வேறு வேறு டைமிங் எடுத்துக்கும். அதனால் பேக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி சமைச்சிக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது டிசானோட பாஸ்தா. இது 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக வெந்துடும். இதோ வெந்துருச்சு. இப்போ ஒன்று எடுத்து நல்லா நசுக்கி பார்க்கலாம் சாஃப்ட் ஆயிடுச்சான்னு. இதோ பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம ரெட் சாஸ் ரெடி பண்ணோம். இதுக்கு முக்கியமான பொருள் தக்காளி தான். தக்காளி நல்லா பெருசு பெருசாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 6, 7 கூட எடுத்துக்கலாம். தக்காளியில் இந்த கெட்டியான பகுதியை மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதோ எல்லா தக்காளியிலையும் எடுத்தாச்சு. அப்படியே தக்காளியை இப்போ திருப்பி இந்த மாதிரி கோடு போடுங்க. க்ராஸாக இன்னொரு கோடும் போடுங்க. ரொம்ப ஆழமாக போட வேண்டாம், வெறும் தோலில் மட்டும் கோடு போடுங்க. இது தக்காளி வெந்ததுக்கப்புறம் தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது பாத்திரத்தில் தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளியும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இதோ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி வெளியெடுத்துடலாம். ஆறுனதும் தோலெல்லாம் எடுத்துருங்க. இதை நம்ம நல்லா அரைக்க தான் போகிறோம். கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால 1-2 கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இது நல்லா மையாக அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட டொமேட்டோ பியூரே ரெடி. ஸோ இதோ நம்மளோட டொமேட்டோ பியூரே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆலிவ் ஆயில் விடுங்க. ஆலிவ் ஆயில் தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா பொடியாக நறுக்குன 4 பூண்டும் ஒரு சின்ன துண்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம்.
வெங்காயமும் பூண்டும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதை வதக்கிட்டு நம்ம டொமேட்டோ பியூரி சேர்த்துடலாம். நம்ம தக்காளி சாஸ் சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளியில் கஞ்சத்தனம் காட்டிடாதீங்க. தாராளமாக தக்காளி சேருங்க. எவ்வளோ தக்காளி சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சாஸ் கிடைக்கும். இதோட காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இப்போ கிளற ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு கெட்டியான தக்காளி ஜூஸை தான் ஊற்றிருப்போம். அதை நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா தான் ஒரு ஸ்டேஜில் சாஸ் மாதிரி ஆகும். நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கெட்டியாயிடும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துடலாம். எல்லா பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இது அடுப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட செம்ம டேஸ்டான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதோ நம்மளோட ஹெல்த்தியான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா சீஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் பனியாரம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் தேவை. அப்படியே அது மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு உப்புமா ரவை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் இப்போ நல்லா பொடி பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் இதை பவுடர் ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இதோ ரெடி. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு 2 பெரிய ஸ்பூன் அரிசி மாவு. எப்பயுமே ஸ்வீட்டை தூக்கலாக காட்டுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மிக்சியில் ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன வாழைப்பழமும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோ இது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு கலவையோடு சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்து இதை கிளற ஆரம்பிக்கலாம். மாவு நல்லா இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் பார்த்து கவனமாக தண்ணி சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பனியார மாவு இந்த மாதிரி இருக்கணும். இதோ பனியாரம் ஊற்ற மாவு ரெடி. இப்போ கல் சூடானதும் நெய் விடுங்க. இப்போ மாவை ஊற்றி பனியாரமாக சுட்டு எடுக்கலாம். கொஞ்சம் நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்துடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். இதோ நம்மளோட பனியாரம் ரெடி. இதை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் இதை எண்ணெயில் சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டு எடுக்கணுனாலும் போட்டு எடுக்கலாம். பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது எண்ணெயில் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாவை யூஸ் பண்ணி ஊத்தப்பமோ இல்லை தோசையை கூட ஊற்றலாம். அதுவும் நல்லாயிருக்கும்.
நான் இங்கே இதை இனிப்பு பணியாரமாக செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை தாளித்து கொட்டி பணியாரம் ஊற்றலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.